இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழ எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அதே போல எனக்கும் இருக்குல்ல. அப்போ மாற்றிக் கொள்வது யாருன்னா, தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் எப்படி வரும்னா, அடுத்தவனையும் நேசிக்க பழகணும். அடுத்தவனுடைய கஷ்டத்தையும் நம்மளுது போல நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா, மனுஷ குணம் இருந்தா பத்தாது. கொஞ்சம் கடவுளுடைய குணமும் இருக்கணும். அதத்தான் காலையில சொல்றேன் உங்ககிட்ட. மனுஷ குணம் மட்டும் தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்காதுங்க. கொஞ்சம் கடவுளுடைய குணம் இருக்கணும். கடவுளுடைய குணம் என்ன தெரியுமா? நீங்க யாரா இருந்தாலும் உங்கள நேசிக்கிறார். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க எத்தன முறை அழுதாலும் கண்ணீர வந்து துடைக்கிறார். நீங்க தனிமையில இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுடைய பக்கத்திலேயே ஏதோ ஒரு உறவை போல, ஏதோ ஒரு அப்பாவை போல, அம்மாவை போல, அழாதே அழாதேன்னு ஆறுதல் படுத்தி தேற்றிக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவன் தான் சக மனுஷனையும் அவனுடைய வாழ்க்கையையும் மதிக்க பழகுவான். என் அருமை சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களோட பேசினதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.